அடுத்ததாக வரும் நிகழ்ச்சி திருத்தொண்டர் தொகை நாயன்மார்கள் சரித்திரம். இறையருள் பெற்றவர்களை மதிப்பதும் வணங்குவதும் எல்லா சமயங்களிலும் உண்டு. சைவ சமயத்தின் அருளாளர்களான நாயன்மார்களின் சரித்திரங்கள் முதலில் தொகை நூல் எனப்படும் திருத்தொண்டர் தொகை, பிறகு வகை நூல் எனப்படும் திருத்தொண்டர் திருவந்தாதி, கடைசியில் விரிநூல் எனப்படும் சேக்கிழாரின் திருத்தொண்டர் புராணம் என்று வரிசையாக விளக்கம் பெற்றன. மற்ற புராணங்களை விட அளவில் சிறியதானாலும் திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் என்றே அறியப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் நாயன்மார்களின் பெருமைதான். இப்புராணம் உருவான கதை என்ன, பிற்கால அரசர்களும் அருட்கவிகளும் அந்த சரித்திரங்களுக்கு எப்படி ஏற்றம் கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் பற்றி பேசவிருக்கிறார். திருமதி ரஜினி அர்ஜுன் சங்கர் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். த ஸ்கூல் KFI பள்ளியில் ஆசிரியராக சில ஆண்டுகள் பணியாற்றியுள்ள ரஜினி சமஸ்கிருத ஆசிரியராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்து வருகிறார். கர்நாடக இசையில் கொண்ட ஈடுபாட்டினால் முத்துசுவாமி தீட்சிதர் மற்றும் சதாசிவ பிரம்மேந்திரருடைய கிருதிகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து குருகுஹ வைபவம் மற்றும் சதாசிவ பிரம்மேந்திர வைபவம் என்ற வலைப்பதிவுகளில் தந்துள்ளார். நிழல் என்ற அரசு சாரா தொண்டு நிறுவனத்தில் தன்னார்வலராக பணியாற்றி ஸ்தல விருட்சங்கள், தமிழ் சமஸ்கிருத இலக்கியங்களில் மரங்கள் போன்ற தலைப்புகளில் பேசியுள்ளார். இவர் 2020ஆம் ஆண்டு தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளையின் மாதாந்திர சொற்பொழிவு ஒன்று ஆற்றியது நம்மில் பலருக்கு நினைவிருக்கலாம். சைவ திருமுறைகள் மற்றும் அருணகிரிநாதரின் நூல்களை இசையோடு கற்றல், படித்தல், கட்டுரை வரைதல் என்றும் இணைந்துள்ளார். வாருங்கள் ரஜினி. Something? I'm fine. You're fine? Okay. Should I put this in a full mode? அளவிலாத பெருமையராகிய அளவிலா அடியார் புகழ் கூறுகேன், அளவு கூட உரைப்பரிதாயினும் அளவில் ஆசை துறப்ப அறைகுவேன். வணக்கம். அளவில் ஆசை என்ற தகுதியோடு நான் இங்கு நிற்கிறேன். பெரிய புராணத்திலும் நாயன்மார்கள் சரித்திரத்திலும் ஆழம் கண்ட பல புலவர்கள் இருக்கும் இந்த நகரத்தில் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்கு தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளைக்கு என்னுடைய நன்றி. அதுவும் ஒரு அழகான கலை நிகழ்ச்சி பார்த்து எல்லோர் மனமும் கனிந்திருக்கும் இந்த சமயத்தில் பேசுவது என்னுடைய நற்பேறு. நாயன்மார் சரித்திரம், நாயன்மார்களின் வாழ்க்கையை பற்றி பார்க்க போகிறோம். அவை எப்படி எழுதப்பட்டன என்பதை முக்கியமாக பார்க்க போகிறோம். இறை அருள் பெற்ற அருளாளர்களை, செயின்ட்ஸ், அவர்களை வணங்குவதை நாம் உலகின் பல இடங்களில் பார்க்கலாம். வாழ்க்கையின் லட்சியமாக இறைவனை அடைந்து அந்த லட்சியத்தை நாமும் அடைய அவர்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார்கள். இறைவனுக்கும் நமக்கும் உள்ள பெரிய இடைவெளியை கடக்க ஒரு பாலமாக அவர்களை நாம் மதிக்கிறோம். இதில் தென்னகத்தில் சைவத்தில் தமிழ்நாட்டில் தோன்றிய அருளாளர்கள் தான் நாயன்மார். நாயனார் என்பது ஒருவரை குறிக்கும் சொல். அதன் பலர்பால் நாயன்மார். ஆர் என்பது மரியாதைக்குரிய விகுதி. நாயன் என்றாலே தலைவன், நாயகன், நாதன் என்று பொருள். நாயனார். தாயார், தாய்மார் என்று ஒரு தாயார் பல தாய்மார் என்று சொல்வது போல நாயனார், நாயன்மார். இதே தலைப்பை திருத்தொண்டர் தொகை என்றும் சொல்லலாம். தொகை என்றாலே ஒன்று திரண்ட ஒரு கூட்டம். திருத்தொண்டர்களின் தொகை. தொண்டர் என்றால் ஒரு மனிதருக்கோ அரசருக்கோ ஒரு நிறுவனத்துக்கோ தொண்டு செய்பவராகவும் இருக்கலாம். திருத்தொண்டர் என்றால் இறைவனுக்கு தொண்டு செய்பவர். தமிழ்நாட்டில் தென்னகத்தில் உள்ள சைவம், அதில் உள்ள நூல்களை முக்கியமாக 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். சாத்திரம், தோத்திரம். சாத்திரம் அதாவது சாஸ்திரம் என்ற சொல்லிலிருந்து வருவது. அது
சைவ சித்தாந்த கொள்கைகளை தத்துவங்களை விளக்கும் நூல்கள். தோத்திரம், அதாவது ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையின் மறு துதிப்பது, இறைவனை துதிக்கும் பாடல்களுக்கு தோத்திரம் என்று பெயர். இந்த தோத்திரங்களை 12 திருமுறைகளாக சைவத்தில் வகுத்துள்ளார்கள். அந்த 12 திருமுறைகள் என்னவென்றால், முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர் என்ற நாயனாரின் பாடல்கள், அடுத்த 3 திருநாவுக்கரசர் என்ற நாயனாரின் பாடல்கள், 7வது திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய தேவார பாடல்கள். இந்த 7ம் சேர்த்து தேவாரம் என்று சொல்லப்படும். குறிப்பாக சொன்னால் அதன் திருநாவுக்கரசருடைய பாடல்களை மட்டும் தேவாரம் என்று சொல்ல வேண்டும். முதல் 3 ஞானசம்பந்தருடைய பாடல்களை திருக்கடைக்காப்பு என்றும், சுந்தரருடைய பாடல்களை திருப்பாட்டு என்று சொல்வதும் குறிப்பாக சொல்வதும் வழக்கம். பொதுவாக 3ஐயுமே தேவாரம் என்று சொல்லலாம். இந்த 3ஐ பாடியவர்களை தேவார மூவர் என்று சொல்வோம். திருஞான சம்பந்தரை சுருக்கமாக சம்பந்தர் என்றும், திருநாவுக்கரசரை சுருக்கமாக அன்போடு அப்பர் என்றும், சுந்தரமூர்த்தி அவரை நம்பியாரூரர் என்ற அவருடைய இயற்பெயர், சுந்தரர் என்ற சுருக்கம், இப்படியெல்லாமும் குறிப்பிடுவது உண்டு. இந்த 3 பேரும் சென்று பாடிய தலங்களைத்தான் நாம் பாடல் பெற்ற தலங்கள் என்று சொல்கிறோம். 276 தலங்கள் இப்படி பாடல் பெற்றவை, அதாவது தேவார பாடல்களை பெற்ற தலங்கள். ஒரு முழு பதிகம், அதாவது தேவார பாடல்கள் எல்லாம் பதிகங்களாக அமைந்தவை. ஒரு பதிகம் என்றால் அது 10 பாடல்கள், சில சமயம் 11 அல்லது 12 பாடல்கள் கூட இருக்கும். அந்த 10 பாடல்களில் ஒவ்வொரு பாட்டிலும் 4 அல்லது 8 வரிகள் இருக்கும். இப்படிப்பட்ட பதிகங்களாக அமைந்த தேவாரங்கள். ஒரு தலத்துக்கு ஒரு முழு தேவார பதிகம் இருந்தால்தான் அதற்கு பாடல் பெற்ற தலம் என்று பெயர். அந்த தலத்தின் பெயர் வேறேதோ ஒரு ஊரின் தேவாரத்தில் வைத்திருந்தால் அதற்கு வைப்புத்தலம் என்று பெயர். இந்த 3 பேர் பாடியது தேவாரம். 8வது திருமுறையாக இருப்பது மாணிக்கவாசகர் என்ற அருளாளர். அவருடைய நூல்கள் 2, திருவாசகம், திருக்கோவையார். இப்பொழுது மார்கழியில் நாம் பாடி வரும் திருவெம்பாவை என்பது திருவாசகத்தின் ஒரு பகுதி. இதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், திருவாசகம் என்பது பதிகங்களாக அமையவில்லை. சில பதிகங்களும் உண்டு, ஆனால் பலவிதமான பாடல்களின் சேர்க்கை அது. இப்படி 8 நூல்கள் 4 பேர் பாடியது. மற்ற 4 திருமுறைகளை அப்புறம் பார்ப்போம். முதலில் இந்த 4வரை பார்ப்போம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி, மாணிக்கவாசகர், இவர்களை தான் சமயக்குரவர் 4வர் என்று சைவத்தில் போற்றுவது வழக்கம். இவர்களில் முதல் 3 நாயன்மாரில் சேர்க்கப்படுவார்கள். மாணிக்கவாசகர் நாயன்மாரில் ஒருவர் அல்லர், மிகவும் முக்கியமான ஒரு சமய குரவர். என்றாலும் நாயன்மார்களில் அவர் சேர்க்கப்படாததற்கு பல காரணங்கள் சொல்வார்கள். முக்கியமாக காலத்தால் அவர் வேறுபட்டவர் என்பது. இதில் சைவத்தின் மிக முக்கியமான உபாயங்கள், அதாவது இறைவனை அடைவதற்கான படிகள், நிலைகள், அவற்றுக்கு பிரதிநிதிகளாக இவர்களை சொல்வது வழக்கம். சரியை, அதாவது தாச மார்க்கம், உடலால் தொண்டு செய்வது, அதற்கு குறியீடாக இருப்பவர் திருநாவுக்கரசர். அவர் கையிலேயே அந்த உழவார படையை ஏந்தியிருப்பார். கிரியை மார்க்கம், சத்புத்திர மார்க்கம் என்ற மார்க்கத்துக்கு, அதாவது பூஜை தபம் என்று இறைவனுக்கு அருகில் இருக்கும் மார்க்கத்துக்கு குறியீடாக இருப்பவர் சம்பந்தர். யோக மார்க்கம், வெளியில் புறத்தில் என்ன காரியம் செய்து கொண்டிருந்தாலும் மனதால் இறைவனை விட்டு பிரியாதிருப்பவர்கள் யோக மார்க்கத்தை பயில்பவர்கள். சுந்தரர் அதற்கு அடையாளம். ஞான மார்க்கம், அதாவது இறைவனோடு 2 கலந்து தன்னையே இழந்த நிலையில் இருப்பது ஞான மார்க்கம். ஆனால் முக்கியமாக என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், 4வரும் ஞான நிலையில் இருப்பவர்கள்தான். ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்றுதான் அவர்களை நாம் வர்ணிக்க வேண்டும். இப்பொழுது நாயன்மார் சரித்திரம் என்ற நம்முடைய தலைப்புக்கு வரும்பொழுது அவர்களை எங்கு காணலாம் என்றால், 7வது திருமுறையாகிய சுந்தரமூர்த்தியின் சுவாமிகளின் தேவாரத்தில் முதலில் நாயன்மார்கள் பெயர் சொல்லப்படுகிறது. ஒரு பதிகத்தில், அந்த பதிகத்தின் பெயர்தான் திருத்தொண்டத் தொகை.
8வது நாம் பார்த்தோம் மாணிக்கவாசகருடைய திருவாசகம் திருக்கோவையார். 9வது திருமுறை திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு என்று ஒரு ஆசிரியருடைய நூலாக இல்லாமல் 9 ஆசிரியர்களின் நூல்களின் தொகுப்பாக ஒரு திருமுறை, அது 9வது திருமுறை. 10வது திருமுறை திருமூலரின் திருமந்திரம், இதுவும் புகழ்பெற்ற நூல், எல்லோரும் கேட்டிருப்பீர்கள். திருமந்திரர் என்ற மிக பழைய காலத்து ஆதி சிவ யோகி அவர் இயற்றிய நூல், அதுவும் தத்துவார்த்தங்கள் நிறைந்த நூல். 11வது திருமுறை 9 போலவே இதுவும் ஒரு தொகை திருமுறை, அதாவது பல ஆசிரியர்களின் நூல்கள் ஒன்று சேர்ந்த நூல். அந்த பல ஆசிரியர்களில் ஒருவர் நம்பியாண்டார் நம்பி என்பவர். அவருடைய நூலாகிய திருத்தொண்டர் திருவந்தாதி, அது 11ஆம் திருமுறையில் உண்டு. அதிலும் நாயன்மார்களை பற்றிய அடுத்த லெவல் என்று சொல்லக்கூடிய இன்னும் கொஞ்சம் விரிவான செய்திகளை பார்க்க முடியும். ஒரு நாயனாரை பற்றி ஒரு பாடல் அல்லது 2 பாடல்களில் அவர்களுடைய சரித்திரத்தை கொஞ்சம் விரித்து சொல்லியிருப்பார். பரிபூர்ணமாக விரித்து அவர்களுடைய கதைகளை நாம் பார்ப்பது 12ஆம் திருமுறையாகிய சேக்கிழாரின் திருத்தொண்டர் புராணம். இதை பெரிய புராணம் என்றும் சொல்வோம். அங்குதான் நாயன்மாரின் சரித்திரம் மிக விரிவாக எல்லா தகவல்களும் கொண்டு தரப்பட்டுள்ளது. அதனால் இந்த 3 நூல்களுக்கும் சுந்தரரின் திருத்தொண்டர் தொகைக்கு தொகை நூல் என்றும், திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி எழுதி அதை வகை நூல் என்றும், சேக்கிழாரின் பெரிய புராணத்தை விரி நூல் என்றும் சொல்வது வழக்கம். இந்த வரிசையை இன்னொரு முறை பார்ப்போம் தெளிவாக தெரிவதற்கு. சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருத்தொண்டத் தொகை என்பது இலக்கிய தமிழ். இன்று தலைப்பில் நாம் காணும் திருத்தொண்டர் தொகை என்பது இன்றைய பேச்சு தமிழ். இது 7வது திருமுறையில் இருப்பது. 11ஆம் திருமுறையில் இருக்கும் திருத்தொண்டர் திருவந்தாதி. இங்கு நம்பியாண்டார் நம்பி படம், இவர்களின் படங்கள் எல்லாம் ஓவியர்கள் பல சான்றுகளை கொண்டு வரைந்தவை. இதில் நாம் அவரையும் பிள்ளையாரையும் பார்க்கலாம். ஏனென்றால் முதலில் அவர் பிள்ளையாருடைய பக்தர், பிறகுதான் சிவபக்தர். அந்த படத்தில் ஒரு நாரையும் இருப்பதை பார்க்கலாம், ஒரு பறவை. அவர் இருந்த ஊர் நாரையூர், அதாவது ஒரு நாரை சிவபூஜை செய்த தலம் அது. அங்குதான் அவர் பிறந்து வளர்ந்தார், அதனால் அந்த படம். அடுத்தது சேக்கிழாரின் திருத்தொண்டர் புராணம். இது 12வது திருமுறை, முழுமையான நூல். எல்லா நாயன்மாரின் கதையும் சொல்லும் நூல். எத்தனை நாயன்மார் என்று பார்த்தால், சுந்தரருடைய திருத்தொண்டத் தொகையில் அவர் 60 தனி நாயன்மாரை குறிப்பிட்டுள்ளார். அதை தவிர 9 தொகையடியார்கள் என்று அதே பாட்டில் சுந்தரர் சொல்லியுள்ளார். தொகையடியார் என்றால் யார் என்றால் ஒரு கேட்டகரி, அதாவது ஒரு விதமான பணி தொண்டை செய்யும் அடியார்களுக்கு ஒரு பிரதிநிதியாக இருப்பவர் ஒரு தொகையடியார். தொகையடியார்கள் காலத்தாலும் தேசத்தாலும் எங்கும் இருப்பார்கள். இப்பொழுதும் நம் காலத்தில் அந்த தொகையடியார்கள் இருப்பார்கள், நம்மிடையே இருப்பார்கள். அடுத்ததாக கடைசி அடியில் 11வது பாடலில் சுந்தரர் எப்பொழுதும் தன்னுடைய பதிகங்களில் அவர் தன்னுடைய முத்திரையை கடைசியில் வைப்பார். கடைசி பாட்டில் இதில் தன் பெயரை சொல்வதோடு தன் தாய் தந்தையரின் பெயரையும் குறிப்பிடுகிறார். அந்த மூவர், அதாவது சுந்தரர் மற்றும் அவருடைய தாய் தந்தையர், இந்த மூவரையும் சேர்த்து தனி அடியார்கள் 63, 9 தொகை அடியார்கள் எல்லாருமாக சேர்ந்து 72 என்ற எண் நமக்கு கிடைக்கிறது. இந்த பாட்டு தில்லைவாழ் அந்தணர் என்று தொடங்கும் பாட்டு சுந்தரருடைய திருத்தொண்டத் தொகையின் முதல் பாடல். அதை மட்டும் இன்று பார்ப்போம். தில்லைவாழ் அந்தணர் தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன். இதை அழகாக பாடலாம். ரொம்ப அழகான பண்ணில், கொல்லி கௌவானம் என்ற நவரோஜ் பண்ணில் ராகத்தில் அமைந்தது. தில்லைவாழ் அந்தணர் தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன், விரிபொழில் சூழ்குன்றையார் விரன்மிண்டற்கடியேன், அல்லிமென் முல்லையந்தாரமர் நீதிக்கடியேன், ஆரூரில் அம்மானுக்காளே. முதல் வரியில் வரும் தில்லைவாழ் அந்தணர் என்பவர்
ஒரு தொகையடியார். தில்லையில் இருக்கும் சிதம்பரத்தில் நடராஜ பெருமானை பூஜை செய்யும் தீட்சிதர்களை குறிக்கும் சொல். அவர்கள் எல்லாரும் தில்லை வாழ்ந்தனர்கள் என்ற தொகைக்குள் வருகிறார்கள். அடுத்தது திருநீலகண்ட நாயனார் முதலில் சொல்பவர். அவர் குயவனார் என்று அவருடைய தொழிலையும் சொல்லியிருக்கிறார். இல்லையே எண்ணாத இயற்பகை நாயனாருடைய குணத்தை இங்கு சொல்கிறார். சிவனடியார்கள் வந்து எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் தரக்கூடியவர். இளையாந்தன்குடி மாறன் என்ற 2 நாயனார் இருப்பதால் இவரை எப்பொழுதும் ஊரோடு சொல்வதுண்டு. இளையான்குடி என்ற ஊரை சேர்ந்தவர். அடுத்தது வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன். மெய்ப்பொருள் நாயனார் அவருடைய கொள்கையால் அவர் வெற்றி பெற்றார். அதனால் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருள். விரிபொழில் சூழ் குன்றையார். விரிந்த சோலைகள் சூழ்ந்த திருச்செங்குன்றூர் என்ற கேரள நாட்டை சேர்ந்தவர் விரண்மிண்டர். அவருக்கு நான் அடியேன். அல்லிமென் முல்லை அந்தார். அழகான முல்லை மாலைகள் அணிந்த, அதாவது செல்வச் செழிப்பு மிக்கவரான அமர்நீதி நாயனாருக்கு நான் அடியேன். ஆரூரன், நம்பி ஆரூரன் ஆகிய நான் ஆரூரில் இருக்கும் அம்மான் தியாகேச பெருமானுக்கு தொண்டன் ஆள் என்று இப்படி ஒவ்வொரு அடியிலும் கடைசியில் இந்த ஆரூரில் அம்மானுக்கு ஆள் என்பது 10 அடிகளிலும் வரும். இப்படி அவர் அந்த நாயன்மாரின் பெயரை சொல்லும்பொழுது அவர்களை பற்றி ஏதோ ஒரு சில குறிப்புகள், ஊரோ செய்கையோ இப்படி ஏதாவது அவருடைய குணங்களை கொஞ்சம் சொல்லியிருப்பார். இந்த தொண்டத்தொகை உருவான கதை மிகவும் சுவாரஸ்யமாக பெரிய புராணத்தில் உள்ளது. அதை இங்கு நாம் ஒரு சுவர் ஓவியமாக பார்க்கிறோம். திருவாரூரில் வாழ்ந்த சுந்தரமூர்த்தி நாயனார், அவருடைய வீடு இப்பொழுதும் தெற்கு கோபுரத்துக்கு அருகில் ஒரு கோவிலாக சுந்தரமூர்த்தி நாயனார் பறவை நாச்சியார் சகிதமாக இருக்கும் கோவில். அந்த கோவிலில் சுவரில் முழுதுமாக அவருடைய வாழ்க்கையை அழகாக இது போல கோட்டு ஓவியங்களாக வரைந்துள்ளார்கள். அதில் இந்த ஒரு எபிசோட், இந்த ஒரு கதையை இங்கு காட்டியிருக்கிறேன். இந்த 7 முதலில் பார்த்த அந்த நாயன்மாரில் விரண்மிண்ட நாயனார், அவர்தான் திருத்தொண்டக தொகை உண்டாக காரணமானவர். அவர் சுந்தரர் ஒருமுறை தியாகேசர் கோவிலுக்கு, திருவாரூர் கோவிலுக்குள் நுழைந்து தேவாசிரியர் மண்டபம் என்ற இடத்தில் அமர்ந்திருக்கும் அடியார்களை மனதால் வணங்கி, ஆனால் புறத்தில் வணங்காமல் நேரே சன்னதிக்குள் சென்றபொழுது கோபித்து கொண்டார் அங்கிருந்த விரண்மிண்டர். இவர் என்ன அடியார்களை வணங்காமல் செல்பவர், யார் இவர் என்று கேட்டபொழுது, இவர்தான் தியாகேச பெருமானின் பேரருளை பெற்ற அவருடைய தோழர், தம்பிரான் தோழர் சுந்தரர் என்று மற்றவர்கள் சொன்னதும், இப்படி அவர் அடியார்களை மதிக்காமல் செல்வதால் அவர் சைவர்களுக்கே அவர் புறகு, அதாவது வெளியேற்றப்பட்டார் என்று இவர் அவ்வளவு ஆணித்தரமாக சொல்லி, அவருக்கு இவ்வளவு இடம் கொடுத்த தியாகேசரே நமக்கு புறகு என்று அந்த அளவுக்கு அவர் சொன்னாராம். அப்படி அவர் அதை சொன்னதை கேட்டது நடுங்கி போனார் சுந்தரர். சுவாமியிடம் வந்து, இப்படி எனக்கு அடியார்களுக்கு அடிமை செய்யும் விதத்தை நீங்கள் சொல்லித்தர வேண்டும், என்னை ஆளாக்க வேண்டும் என்று கேட்டவுடன் தியாகேச பெருமானே முதல் அடியை எடுத்து கொடுத்தார். தில்லைவாழ் அந்தணர்த்தம் அடியார்க்கும் அடியேன், அந்த வரி சிவபெருமானே எடுத்து கொடுத்த வரி. அதை தொடர்ந்து அவருக்கு மற்ற அடியார்களின் பெயர்களை அவர் உணர்த்த அப்படி ஒரு பாடலாக அவர் பாடியுள்ளார். அதுதான் திருத்தொண்டத்தொகை என்ற அழகான பாடல். தொகையடியார்களை விரைவில் பார்ப்போம். தில்லைவாழ் அந்தணர் பார்த்துவிட்டோம், முதல் பாட்டிலே வந்துவிட்டார்கள். அடுத்தது பொய்யடிமை இல்லாத புலவர்கள் என்றால் கவிதை எழுதும் சக்தி உள்ளவர்கள். அவர்கள் பொய் அடிமை செய்ய, பொய் என்றால் நடக்காததை சொல்வது மட்டும் பொய் அல்ல, உலகம் பொய், இந்த உடம்பு பொய் என்ற எண்ணத்தோடு உலக மக்களுக்கு அடிமை செய்யாமல் மெய்யாகிய இறைவனை மட்டும் கவி பாடுபவர்கள் பொய்யடிமை இல்லாத புலவர். பக்தராய் பணிவார்கள். பக்தி கூறிய இலக்கணங்களான ஆனந்த கண்ணீர், ரோமாஞ்சனம் இவற்றோடு இறைவனை தொழுபவர்கள். பரமனையே பாடுவார். இந்த ஏகாரம் அவர்கள் பாடும் திறமை கொண்டவர்கள், இசை திறமை கொண்டவர்கள். ஆனால் இன்பத்துறை, மற்றவர்களின் புகழ் போன்ற எதிலும் போகாமல் இறைவனுடைய புகழை மட்டும் பாடுபவர்கள். சித்தத்தை சிவன் பாலை வைத்தார். யோக மார்க்கத்தில் இறைவனை அடைந்தவர்கள். திருவாரூர் பிறந்தார். திருவாரூர் என்பது மிக முக்கியமான, கமலையில் பிறக்க முக்தி என்ற புகழ் பெற்ற தலம். அதில் தோன்றியவர்கள், அதில் பிறக்கும் பாக்கியம் பெற்றவர்கள். திருவாரூர் பிறந்தார். முப்போதும் திருமேனி தீண்டுவார். நாமெல்லாம் சென்று தொட முடியாத இறைவனுடைய விக்கிரகத்தை 3 வேளையும் அதற்கும் மேலும்
அபிஷேகம் அலங்காரம் என்று தொட்டு பூஜை செய்யும் பாக்கியம் பெற்ற சிவாச்சாரியார்கள். அவர்கள்தான் முப்போதும் திருமேனி தீண்டுவார். முழு நீரு பூசிய முனிவர், உடலெங்கும் திருநீறு பூசியபடி இருக்கும் பெரியோர்கள். அப்பாலும் அடி சார்ந்தார், அதாவது தமிழகத்துக்கு வெளியே மற்ற நாடுகளில் தோன்றி சிவபெருமானிடம் பக்தி கொண்டவர்கள் அப்பாலும் அடி சார்ந்தார். இதில் தில்லைவாழ் அந்தணர், திருவாரூர், தில்லையும் திருவாரூர் இவை இரண்டும் சைவத்துக்கு இரண்டு கண் போன்ற மிக மிக முக்கியமான தலங்கள். அந்த இரண்டிலும் ஒரு கேட்டகரி இருப்பதை பார்க்கிறோம். மற்ற எல்லாருமே காலத்தையும் தேசத்தையும் கடந்தவர்கள், எந்த காலத்திலும் இருப்பார்கள், எல்லா இடங்களிலும் இருக்க வாய்ப்பிருக்கு. அவர்களின் கோட்டோவியங்களை saivam.org எடுத்து இங்கு கொடுத்துள்ளேன். எக்ஸெப்ட் தில்லைவாழந்தனர் அண்ட் திருவாரூர் பிறந்தார். இப்பொழுது தனி அடியார்களை பார்ப்போம். பெரிய பட்டியல் என்பதால் விரைவாக பார்ப்போம். திருநீலகண்டர் முதலாமவர். முதல் 6 பேரை நாம் திருத்தொண்ட தொகை முதல் பாடலிலே பார்த்துவிட்டோம். அதன் பிறகு எரிபத்த நாயனார், ஏனாதிநாத நாயனார், கண்ணப்பர், குங்கிலிய கலையர், மானக்கஞ்சாரர், அறிவாட்டாயர், ஆனாய நாயனார். இவருடைய படத்தை தான் இங்கு பார்க்கிறோம். புல்லாங்குழல் வாசித்து அதில் பஞ்சாட்சரத்தை வாசித்து ஆனிரை மேய்த்து புல்லாங்குழல் வாசித்து அப்படியே சிவபெருமானோடு கலந்தவர். அவருடைய உற்சவ விக்கிரகம் திருமங்கலம் என்று அவர் பிறந்த ஊர் லால்குடிக்கு அருகில் உள்ளது. அங்கு உள்ள விக்கிரகம் இது. பார்த்தால் நாம் கண்ணபெருமான் என்று நினைப்போம். ஆனால் அருகில் பார்த்தால் தான் அவருடைய படங்களை பார்க்கும்பொழுது அவர் ருத்ராட்சம் இவற்றையெல்லாம் அணிந்திருப்பதை பார்த்து இவர் சிவனடியார். அவர் கதைப்படி அவர் கொன்றை மரத்தின் அடியில் இருந்து வாசித்தார். அந்த கொன்றை மரமும் அழகாக இந்த சிற்பத்தில் தெரிகிறது. மூர்த்தி, முருகநாயனார், ருத்ர பசுபதி, திருநாளை போவார். இப்பொழுது நாம் பார்த்த அந்த அற்புதமான நடனத்தில் அவருடைய கதையை பார்த்தோம். திருக்குறிப்பு தொண்டர் சண்டேஸ்வரர் நாம் பஞ்சமூர்த்தி என்ற சிவன் கோயிலில் புறப்பாடு பார்க்கும்போது ஒரு தெய்வமாக அவர் இப்பொழுது உயர்ந்து விட்டார். திருநாவுக்கரசர் 20வது இருப்பவர். இவர்தான் 4, 5, 6 என்ற திருமுறைகளை எழுதியவர். அவருடைய படம் எஸ். ராஜம் அவர்கள் வரைந்த படம். அவர் தொண்டு செய்வதை காட்டி உடலாலும் தொண்டு செய்தவர் அவர். குலச்சிறை, பெருமிழலை குறும்பர், காரைக்கால் அம்மையார், அவருடைய படத்தையும் இங்கு பார்க்கிறோம். அவரும் திருமுறைகளில் 11வது திருமுறையில் சில பாடல்களை, சில பகுதிகளை இயற்றியவர். அவருடைய அற்புத திருவந்தாதி, மூத்து திருப்பதிகம், திருவாலங்காட்டு பதிகம் இதே போன்ற சில நூல்கள் 11ஆம் திருமுறையில் அமைந்துள்ளன. அப்பூதி அடிகள், திருநீல நக்கர், நமிநந்தி, திருஞான சம்பந்தர் முதல் 3 திருமுறைகளை எழுதியவர். 3 தேவார மூவர், 3 பேருக்கும் மூத்தவர் காரைக்கால் அம்மையார் காலத்தால். அதனால்தான் அவருடைய திருவந்தாதியெல்லாம், அவருடைய நூலெல்லாம் மூத்த திருப்பதிகம் என்றெல்லாம் சொல்லப்படும். முதலில் பதிக முறையில் பாடியவர் அவர்தான். திருமூலர் 29ஆம் இடத்தில். அவருடைய படத்தையும் இங்கு பார்க்கிறோம். திருவாவடுதுறை கோவிலில் அவருக்கான ஒரு சந்நிதி உண்டு. அந்த சந்நிதியின் வாசலில் இருக்கும் சுதை சிற்பம் இது. அவரும் 10ஆம் திருமுறையை அருளியவர். தண்டியடிகள், மூர்க்கன், சோமாசி, மாறன் என்ற பெயர் பெற்ற இன்னொரு நாயனார் இவர். சோமாசி என்றால் சோமயாஜி என்ற வடமொழியின் தமிழ் வடிவம். சோம யாகங்கள் செய்தவர். சாக்கியர், சிறப்புலி, சிறு தொண்டர். 36வது இடத்தில் சேரமான் பெருமாள் நாயனாரை பார்க்கிறோம். இவரும் 11ஆம் திருமுறையில் வரும் சில பகுதிகளை பாடியவர். இவருடைய படத்தை இங்கு பார்க்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு ஓவியம். தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கும் சோழர் காலத்து பழைய ஓவியம். அதில் சுந்தரமூர்த்தி நாயனாரின் வாழ்விலிருந்து சில பகுதிகள் மிக அழகாக வரையப்பட்டுள்ளன. அதில் அவர் கைலாயத்துக்கு திரும்பி செல்லும் பொழுது யானை மேல் செல்கிறார். அவருடைய தோழரான சேரமான் பெருமாள் என்ற சேர மன்னர், அவரும் தன்னுடைய புறவின் பட்டத்து குதிரை மீது அமர்ந்து கைலாசத்துக்கு தன் தோழரோடு சென்றார் என்பது வரலாறு. அதை மிக அழகாக இங்கு காட்டியிருக்கிறார்கள். இதை இன்னும் நமக்கு தெளிவாக புரியும் வண்ணம் ஒரு ஓவியமாக பின்னர் பார்ப்போம். ஐயடிகள் காடவர் கோன் என்ற 45வது பெயர். காடவர் என்பது பல்லவ மன்னர்களுக்கு உண்டான பட்டம். இவர் ஒரு பல்லவ மன்னர். பிறகு அரசு வாழ்க்கையை துறந்து பல க்ஷேத்திரங்களுக்கு சென்று வெண்பாக்கள் பாடியவர். இவருடைய க்ஷேத்திர திருவெண்பா என்ற 24 பாடல்கள் கொண்ட ஒரு சிறுநூல், அதுவும் 11ஆம் திருமுறையில் உண்டு.
இப்படியே மங்கையர்க்கரசியார், வாயிலார் நம் மயிலாப்பூர் கோவிலில் அவருடைய சந்நிதியை பார்த்திருப்போம். கோட்புலி, பூசலார், நேசநாயனார், செங்கனார், 60வது திருநீலகண்ட யாழ்ப்பாணர். இப்படி திருநீலகண்டரில் ஆரம்பித்து திருநீலகண்டரில் முடிவது திருத்தொண்டத் தொகையில் வரும் நாயன்மாரின் பெயர்கள். 61வது அந்த தொகையை பாடிய நம்பியாரூர் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் இயற்றியது 7ஆம் திருமுறை. அவருடைய தாய் தந்தையர் அதன் பிறகு சடைய நாயனார், இசைஞானியார். இப்படி அந்த வேறு வண்ணத்தில் இருக்கும் பெயர்கள், இவர்கள்தான் திருமுறைகளை வழங்கியவர்கள். மற்ற நாயன்மார் தம்முடைய தொழிலுக்கேற்ப நெசவாளரோ, வேளாண்மை செய்பவரோ, அரசரோ அவரவர் தொழிலுக்கேற்ப தொண்டு செய்தவர்கள். இவர்கள் பாடல்கள் பாடியவர்கள். திருநாவுக்கரசர், காரைக்கால் அம்மையார், ஞானசம்பந்தர், திருமூலர், சேரமான் பெருமாள், ஐயடிகள் காடவர்கோன் மற்றும் நம்பியாரூரர். இவர்கள்தான் திருமுறை பாடிய நாயன்மார். இப்பொழுது 2வது நூலுக்கு வருவோம். திருத்தொண்டர் திருவந்தாதி. இந்த நம்பியாண்டார் நம்பி என்பவர் பொல்லா பிள்ளையார் என்று திருநாரையூரில் இருக்கும் ஒரு சுயம்புவான கணபதி. பொள்ளுதல் என்றால் உளியால் செதுக்குதல், செதுக்காமல் செய்த பிள்ளையார். இவரை தவறாக சில பேர் பொல்லா பிள்ளையார் என்பார்கள். இவர் பொல்லாதவர் அல்ல, பொல்லாத சுயம்புவான பிள்ளையார். அவருடைய அருளை பெற்று கல்வி கேள்விகள் எல்லாம் அவர் மூலமாகவே சிறு வயதிலேயே எல்லா கலைகளும் கற்று அவர் மூலமாக பிள்ளையாரிடமிருந்து நாயன்மார் கதைகளை கேட்டு அவற்றை அவர் திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற ஒரு அந்தாதி நூலாக எழுதியுள்ளார். இந்த நம்பியாண்டார் நம்பி அவரை நாம் திருமுறைகள் கண்டெடுத்த ராஜராஜ சோழன் அவனுடைய கதையிலும் பார்க்க முடியும். இவருடைய துணை கொண்டுதான் அந்த அரசர் தேவாரம் தொலைந்து போன தேவார பாடல்களை மீட்டெடுத்து இவருடைய துணை கொண்டு இவர்தான் இந்த 11 திருமுறைகளை வகுத்தவர். இந்த நூல்கள் எந்தெந்த திருமுறையில் இருப்பவை என்று வகுப்பு செய்தவர் இவர்தான். 11ஆம் திருமுறை வரை. 11ஆம் திருமுறையில் தன்னுடைய சில நூல்களையும் அவர் சேர்த்துள்ளார். அதில்தான் இந்த திருத்தொண்டர் திருவந்தாதி. இந்த நூலில் ஒவ்வொரு நாயனாருக்கும் அநேகமாக ஒரு பாடல் இருக்கும். சில நாயன்மார் நிறைய விஷயங்கள், நிறைய சம்பவங்கள் இருந்தால் அவர்களுக்கு 2 பாடல்கள் கூட இருக்கும். சுந்தரருக்கு பல பாடல்கள். அவர் மிகவும் முக்கியமானவர். அவர்தான் நாயன்மாரின் பெயரே முதலில் கொடுத்தவர் என்பதாலும் அவருடைய வாழ்க்கை சம்பவங்கள் அதிகம் என்பதாலும் அவருக்கு நிறைய பாடல்கள் உண்டு. நாயன்மார்களின் வரிசை திருத்தொண்டத் தொகையில் இருக்கும் அதே வரிசை. இதில் ஒரே ஒரு இந்த திருவந்தாதியிலிருந்து ஒரே ஒரு பாடலை பார்ப்போம். இது குங்கிலிய கலைய நாயனார் அவருடைய சரிதம். அவர் திருக்கடவூரில் அமிர்தகடேஸ்வரர் கோவில் அங்கு வாழ்ந்து தொண்டு செய்தவர். தினமும் குங்கிலியம் என்ற நறுமண பொருளை எடுத்து தூபம் இட்டு தொண்டு செய்பவர். இவர் அப்படி செய்து வரும் காலத்தில் வறுமை அடைந்து ஒரு நாள் உணவுக்கே வழி இல்லாத பொழுது அவருடைய மனைவி தன்னுடைய திருமாங்கல்யத்தை கொடுத்து விற்கச் சொல்ல, அதை அவர் விற்க போகும் சமயத்தில் எதிரில் ஒருவர் குங்கிலியம் கொண்ட பொதியோடு வந்தபொழுது வந்த காரியத்தை மறந்து அந்த பொன்னை கொடுத்து அந்த குங்கிலியத்தை அப்படியே எடுத்து போய் கோவிலில் தூபமாக போட்டுவிட்டார். அன்று இரவு அப்படியே கோவிலில் அவர் தங்கிவிட்டார். அன்று இரவு அவருடைய வீட்டில் குபேரனை கொண்டு நிதிகளையும் பண்டங்களையும் பொழியச் செய்தார் பெருமான் என்பது கதை. பிறகு அவர் திருப்பனந்தாள் என்ற கோவிலில் சிவலிங்கம் சாய்ந்திருப்பதை அந்த மன்னன் நேராக்க முயற்சி செய்து வருகிறான், யானைப்படை இவற்றையெல்லாம் கொண்டு என்று கேள்விப்பட்டு தானே போய் தன்னுடைய கழுத்தில் அந்த கயிற்றை கட்டி இழுத்த போது அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு சிவபெருமான் அந்த லிங்கம் நிமிர்ந்து விட்டது என்பது கதை. இதை எவ்வளவு அழகாக இந்த ஒரே பாடலில் சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போம். ஏய்ந்த கயிறு தன் கண்டத்தில் பூட்டி எழில் பனந்தாள் சாய்ந்த சிவனை நிலைத்தான் என்பர், காதலி தாலி கொடுத்து ஆய்ந்த நற்குங்கிலியம் கொண்டு அனல் புகை காலனை முன் காய்ந்த அரற்கு, அதாவது காலசம்ஹார மூர்த்தியான திருக்கடவூர்நாதருக்கு இட்ட தென் கடவுரில் கலையன் ஐயே. இப்படி ஒரு பாட்டில் அவருடைய சரித்திரம். இதே போல எல்லா நாயன்மாரின் சரித்திரமும் இந்த தமிழை பார்த்தால் உங்களுக்கே புரியும். நமக்கே ஓரளவு புரியக்கூடிய தமிழ் தான், மிகவும் கஷ்டமான நூல் அல்ல. நாயன்மார்களின் காலம் என்ன என்பதை பல பேர் ஆராய்ச்சி செய்துள்ளார்கள். அதை கொண்டு நான் இந்த விவரங்களை சேகரித்துக்கொள்ளேன்.
அப்பருக்கும் சம்பந்தருக்கும் முற்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர்கள் 17 நாயன்மார். இவர்களில் திருமூலர், கண்ணப்பர், சண்டேஸ்வரர், காரைக்கால் அம்மையார் இவர்களெல்லாம் மிகவும் காலத்தால் முற்பட்டவர்கள். சம்பந்தரும் அப்பரும் சமகாலத்தவர்கள் என்பதை அறிந்திருப்பீர்கள். அவர்கள் சேர்ந்தே பல தலங்களுக்கு சென்று பாடினார்கள் என்றெல்லாம் கதை உண்டு. அவர்கள் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தபோது அவர்கள் சமகாலத்தவர்களான மற்ற நாயன்மார் 11 பேர். சுந்தரர் அதற்கு பிறகு ஒரு நூற்றாண்டு கழித்து வாழ்ந்தவர். அவருடைய சமகாலத்தவர்கள் 13 நாயன்மார். இந்த 2 காலங்களுக்கும் இடையில் வாழ்ந்தவர்கள் 22 பேர் என்பது பல பேருடைய ஆராய்ச்சி. அந்த காலத்தில் இருந்த அரசர்களையும் பார்ப்போம். அப்பர் காலத்தில் இருந்தவர் மகேந்திரவர்ம பல்லவர் என்பது பல வரலாற்று ஆசிரியர்கள் சொன்ன விஷயம். சிவகாமியின் சபதத்தில் கூட இதை நாம் பார்த்திருப்போம். நரசிம்மவர்ம பல்லவன், அதாவது மகேந்திரவர்ம பல்லவரின் மகன், அவருக்கு அடுத்து ஆட்சி செய்தவர். அவருடைய வாதாபி போரில் அவருக்கு தளபதியாக இருந்து அவருக்கு சேவை செய்தவர் சிறு தொண்டர் என்ற நாயனார். அப்பொழுது அவருக்கு பரஞ்சோதி என்று பெயர். பிற்காலத்தில் அவர் அரச சேவையை விட்டு தன்னுடைய ஊரான திருச்செங்காட்டங்குடிக்கு சென்று திருத்தொண்டர் என்ற பெயரை தான் மேற்கொண்டு தொண்டு செய்து வந்தார். அவருடைய கதை, பிள்ளைக்கரி இதெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவரும் இந்த காலத்தவர். கழற்சிங்க நாயனார் என்ற ஒருவர், அவர்தான் 2ஆம் நரசிம்மவர்ம பல்லவன் என்பது சில பேருடைய ஆராய்ச்சி. ஏனென்றால் அவரும் காடவர்கோன் என்பதை சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லியிருக்கிறார். அதுவும் சுந்தரமூர்த்தி நாயனார் நிகழ்காலத்தில் அவருடைய பெயரை சொல்கின்றார். கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் கழற்சிங்க அடியார்க்கும் அடியேன் என்று சொல்கிறார். இப்படி நிகழ்காலத்தில் அவரை சொல்வதால் அவர் அந்த காலத்தவர் என்பது தெளிவு. நாயன்மார்களுக்கு பிறகு 1ஆம் ராஜராஜ சோழன், அவர்தான் நம்பியாண்டார் நம்பி காலத்தில் வாழ்ந்தவர். அவருடைய துணை கொண்டு திருமுறைகளை வகைப்படுத்தியதால் அவருக்கு திருமுறை கண்ட சோழன் என்பதும் ஒரு பட்டம். அதன் பிறகு ஒரு 100 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த காலத்தில் வாழ்ந்த 2ஆம் குலோத்துங்கன், அவருக்கு அனபாய சோழன் என்பதும் பெயர். அவர்தான் சேக்கிழார் காலத்தவர். சேக்கிழார் அவருடைய முதலமைச்சராக இருந்தார். அவருடைய விண்ணப்பத்தின் பேரில்தான் சேக்கிழார் பெரிய புராணத்தை எழுதினார் என்பது கதை. அதாவது இந்த அரசர் சீவக சிந்தாமணி என்ற ஒரு காவியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு அதை படித்து பலமுறை படித்தும் கேட்டும் மகிழ்ந்து வந்தார். அது சேக்கிழாருக்கு விருப்பமானதாக இல்லை. அது சமண நூல் என்பது ஒரு காரணம், அந்த கருத்துக்கள் இருப்பது. இன்னொன்று, அது ஸ்ருங்கார ரசம் மிகுந்த பல திருமணங்களை விவரிக்கும் ஒரு பெரிய காவியம், அதுவும் ஒரு காரணம். அதனால் அவர் அந்த அரசனிடம் சிவத்தை படிக்காமல் ஏன் இப்படி அவத்தை படித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்டாராம். அப்படி அவர் அதனால் நான் உங்களுக்கு மற்ற கதைகளை சொல்கிறேன் என்று திருத்தொண்டர் திருவந்தாதியில் சொல்லப்பட்ட நாயன்மாரின் கதைகளை சொல்ல அதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட அரசன், இவற்றையெல்லாம் விரிவாக நீங்களே ஒரு காவியமாக செய்யலாமே என்று கேட்டதும் இது இறைவனுடைய ஒரு உள்ள குறிப்பு என்று அவருக்கு பட்டது. அதனால் அவர் அதை எழுத முற்பட்டார். சேக்கிழார் இந்த முதல் 2 நூல்களை, திருத்தொண்டர் தொகையையும் திருத்தொண்டர் திருவந்தாதியையும் பின்பற்றியவர். அவர் அந்தந்த ஊர்களுக்கு சென்று எல்லா விவரங்களையும் சேகரித்து அதன் பிறகு எழுதினார். பிறகு அவர் அரசர் அனுமதியுடன் சிதம்பரத்துக்கு சென்று அங்கேயே இருந்து அங்கு அவர் இறைவனை வேண்டும்பொழுது அவருக்கு உலகெலாம் என்று அடியெடுத்து கொடுத்தார் சிவபெருமான் என்பது அவருடைய முதல் பாடலே. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கு அறியவன் என்று தானே ஆரம்பிக்கும். அடியெடுத்து கொடுத்தது மட்டுமல்ல, சேகரித்த விவரங்கள் தவிரவும் இன்னும் நுட்பமான விஷயங்கள், 2 பேர் பேசிக்கொண்ட போது எப்படி உரையாடினார்கள், இது போன்ற நுட்பங்கள் எல்லாம் அவருக்கு உணர்வில் உணர்த்தி அதை அவர் சரியாக எழுதும்படி செய்தார் பெருமான் என்பது நம்பிக்கை. அவர் ஒரு சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் தன்னுடைய நூலை எழுத ஆரம்பித்தார். அது திருஞான சம்பந்தருடைய அவதார தினம். அதை அவர் எழுதி முடித்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு எழுதி முடித்த பிறகு அடுத்த சித்திரை திருவாதிரையில் அதை அரங்கேற்றம் செய்ய தொடங்கினார். அந்த அரங்கேற்றத்துக்கு அந்த அரசரும் வந்து கலந்து கொண்டார், அனபாய சோழனும். இது ஒரு ஆண்டு அந்த அரங்கேற்றமும் அந்த விளக்கங்களும் நடந்தது. அடுத்த 3வது சித்திரை திருவாதிரை நாளில் அரசர் அவரை இப்படி ஒரு யானை மேலும் அவரையும் அந்த நூலையும் வைத்து
தானே அந்த சேக்கிழாருக்கு கவரி வீசி அவருக்கு தொண்டர் சீர் பரவுவார் என்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்து மரியாதை செய்தான் என்பது ரொம்ப அழகான வரலாறு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது போல் அரசரும் அவர்களை வணங்குவார்கள் என்று தெரிகிறது. இந்த விவரங்கள் நமக்கு எப்படி தெரியும் என்றால், நம்பியாண்டார் நம்பியுடைய திருமுறை கண்ட புராணம் என்ற நூல் நம்பியாண்டாருடைய நம்பியின் வாழ்க்கையை நமக்கு சொல்கிறது. சேக்கிழாருடைய வாழ்க்கை பற்றிய விவரங்கள் சேக்கிழார் நாயனார் புராணம் என்ற நூலில் காண்கிறோம். இவை இரண்டும் இயற்றியவர் உமாபதி சிவம் என்ற ஒரு சைவ சமய ஆச்சாரியர். ஏன் பெரிய புராணம் என்று பெயர் என்றால், ஒரு புராணத்துக்குள் பல புராணங்கள் உண்டு. திருநீலகண்ட நாயனார் புராணம், திருஞான சம்பந்த நாயனார் புராணம் என்று பல புராணங்கள் சேர்ந்த ஒரு புராணம் என்பதாலும் பெரிய புராணம். இன்னொரு காரணம், ஔவையாருடைய ஒரு பாட்டு உண்டல்லவா, முருகன் அவரை பார்த்து அரியது எது கொடியது எது என்றெல்லாம் கேட்டபொழுது பெரியது எது என்று கேட்டபொழுது, பெரியது கேட்கின் எரிதவள் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது என்று அப்படியே சொல்லி அடுக்கி கொண்டே போய் கடைசியில் இறைவரோ தொண்டர் உள்ளத்து அடக்கம் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று முடித்திருப்பார் ஔவையார். இப்படி பார்த்தாலும் அவர் பெரிய புராணம், தொண்டர்களின் பெருமையை சொல்வது. செயற்கரிய செய்வார் பெரியர் என்பது தெய்வ புலவரான வள்ளுவரின் வாக்கு. நாயன்மார் சரித்திரங்களை பார்த்தால் அவர்கள் எல்லாரும் செயற்கரிய செய்தவர்கள். உடல் பற்று, பொருள் பற்று இவற்றை வென்றவர்கள், ஐம்புலன்களை வென்றவர்கள், முக்தியில் கூட ஆசை இல்லாமல் பக்தி செய்வதே விருப்பம் என்று இருந்தவர்கள். மூவர் தேவாரம் பாடிய மூவரின் கதையில் பார்த்தால் உயிரிழந்த பல பேரை கூட அவர்களுடைய பாடல்களின் மூலம் உயிர்ப்பித்தவர்கள். இப்படியாக பல செயற்கரிய செயல்களை நாம் காணலாம். இன்னும் சில சுவையான தகவல்கள். இந்த பெரிய புராணம் நூலுக்கு காவிய தலைவர் யார் என்றால் சுந்தரமூர்த்தி தான். இதில் அவருடைய அழகான ஒரு சிலையை பார்க்கிறோம், அவருடைய 2 மனைவிமாருடன். இந்த விக்கிரகமும் பார்த்தால் கண்ண பெருமானுடைய விக்கிரகம், அவர் ருக்மிணி சத்யபாமாவோடு இருப்பது போல் அதே வடிவத்தில் இருக்கும். எப்படி ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னவென்றால், இந்த 2 பிராட்டிகளும் அரசிகள் அல்ல, அதனால் அவர்கள் கிரீடம் அணிந்திருக்க மாட்டார்கள். ருக்மிணி சத்யபாமா என்றால் கிரீடம் அணிந்திருப்பார்கள். மற்றபடி கிட்டத்தட்ட ஒரே போல தான் இருக்கும் இரண்டும். சுந்தர் அவருடைய வாழ்க்கை தான் தொடர்ந்து பெரிய புராணத்தில் வரும். நடுநடுவில் மற்ற நாயன்மாரின் சரித்திரங்கள் ஒரு தங்க கம்பியில் கோத்த மணிகள் போல அவைகள் எல்லாம் இருக்கும் என்று சொல்லலாம். சம்பந்தருக்கும் மிக மிக முக்கியமான இடம் உண்டு. அவருடைய புராணம் மிக மிக பெரியது. பிள்ளை பாதி புராணம் பாதி என்பார்கள். கிட்டத்தட்ட பாதி அளவு அவருடைய கதையே. அவ்வளவு விவரங்கள் உண்டு, அவ்வளவு உயர்ந்த ஸ்தானம் அவருக்கு. இப்பொழுதும் சைவத்தில் முதல் குருவாக அவரை கொண்டாடுகிறோம். அவர் பிறந்த பொழுதும் கண்ணப்பர் பிறந்த பொழுதும், இந்த 2 பேர் பிறந்த பொழுதே தேவர்கள் மலர் மாறி பொழிந்தார்கள் என்று சேக்கிழார் சொல்கிறார். இந்த கதை உபமன்யு முனிவர் அவர் மற்றவர்களுக்கு சொல்வதாக இந்த கதை அமைகிறது. பழைய புராணங்கள், வடமொழி புராணங்கள் ஒரு முனிவர் மற்ற முனிவர்களுக்கு சொல்வதாக தானே இருக்கும். அதே பாணியில் இந்த கதை ஆரம்பிப்பதும் முடிவதும் கைலாசத்தில். அங்குதான் அவர் அந்த கதையை சொல்கிறார். எல்லா சமூகத்தில் உள்ள எல்லா நிலைகளிலும் இருப்பவர்கள், எல்லா தொழில் புரிபவர்கள், மீனவர், நெசவாளர், இப்படி எல்லாருமே, வண்ணான், இப்படி எல்லாருமே நாயன்மாரில் உண்டு. வேடர் முதல் சேர சோழ பாண்டிய மன்னர்கள், பல்லவர்கள், சிற்றரசர்கள் எல்லோரும் இருப்பார்கள். வாழ்க்கையின் எல்லா நிலையில் இருப்பவர்களும் பிரம்மச்சாரிகள். சண்டேச நாயனார் பிரம்மச்சாரி. முக்கால்வாசி பேர் இல்லறத்தார்கள். சில சந்நியாசிகளும் துறவிகளும் உண்டு. இதில் சில பேருக்கு கதையிலேயே அவர்களுடைய உருவமே மாறியது என்றெல்லாம் வரும். சண்டேஸ்வரர் வேதிய சிறுவனாக இருந்தவர் தெய்வ வடிவம் பெற்றார் என்று பார்க்கிறோம். திருநாளை போவார் இப்பொழுது நாம் பார்த்தது போல அவர் முனிவராக மாறிவிட்டார். தீயில் புகுந்து ஒரு பிரம்மனை போல வெளியில் வந்தார் என்று அந்த பாடல் பார்த்தோம் அல்லவா. புண்ணிய முனிவராக வந்தார். பேயார் என்று சுந்தரர் வர்ணிப்பது காரைக்கால் அம்மையாரை. அவர் பேய் வடிவம் அல்லது என்புருவம் பெற்றார். பெண் உருவம் நீங்கி என்புருவம். இப்படியெல்லாம் இந்த விவரங்களும் பார்க்கிறோம். இதில்
என்னென்ன சர்க்கங்கள் இங்கே பெரிய புராணத்தில் உள்ளன என்று பார்ப்போம். முதலில் 13 மொத்தம். முதலில் இருப்பது திருமலை சர்க்கம். இதில்தான் கைலாய வர்ணனை, உபமன்யு முனிவர் எல்லாம் வருவார். கடைசியில் இருப்பது வெள்ளானை சர்க்கம், அதாவது ஒரு வெள்ளை யானை மீது அமர்ந்து சுந்தரர் கைலாசத்துக்கு திரும்பி செல்லும் அந்த வர்ணனை. நடுவில் இருக்கும் அந்த 11 சர்க்கங்களும் திருத்தொண்ட தொகை பாடல்களின் முதல் வரிகளிலிருந்து பெற்ற சர்க்க நாமங்கள், சர்க்க பெயர்கள். தில்லைவாழந்தனர் தமடியார்க்கும் அடியேன் தில்லைவாழந்தனர். 2வது பாடல் இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன் இலைமலிந்த சர்க்கம். 3வது மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் மும்மையால் உலகாண்ட சர்க்கம். இப்படி அந்த சர்க்கங்களின் பெயர்களே அந்த தேவார பாடலிலிருந்து எடுத்தவை. அடுத்து நாயன்மார்களை எப்படியெல்லாம் மக்கள் வணங்க தொடங்கினார்கள். இந்த சரித்திரங்கள் பரவ பரவ அவர்களை வணங்கும் எண்ணம் எல்லோருக்கும் பெருகியதால் அவர்களை கற்சிலைகளாக கோவில்களில், முக்கியமாக 4 பெரிய சிலைகள், அதன் பிறகு நாயன்மாருக்கு அடுத்தபடியான சிலைகளை பல கோயில்களில் பார்க்கிறோம். அந்த காலத்திலிருந்தே, சோழர் காலத்திலிருந்து இப்படி வணங்குவது மரபாகிவிட்டது. 4 பிறகு அநேகமாக நாம் பொல்லா பிள்ளையாரையும் அங்கு பார்ப்போம். பிறகு அந்த 63 9 கடைசியில் சேக்கிழார் இருப்பார். இந்த வரிசையை தான் நாம் பல ஆலயங்களில் பார்க்க முடியும். அதை தவிர அவர்களுக்கான உற்சவ மூர்த்திகளும் பஞ்சலோக விக்கிரகங்களும் எல்லா கோயில்களும், அநேகமாக எல்லா கோயில்களிலும் பெரிய கோயில்களிலும் இருக்கும். அந்த உற்சவ மூர்த்திகளை தனித்தனியாக அந்தந்த நாயனாரின் குரு பூஜை அன்று பூஜைகள் செய்து அலங்காரம் செய்து ஊர்வலமாக எடுத்து வருவது வழக்கம். சில சமயம் அவற்றை வெறும் ஊர்வலமாக இல்லாமல் ஐதீக விழாவாக, அதாவது அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு பாவனையாக நடித்து காட்டுவதாக, எனாக்ட்மெண்ட் செய்வதாக நடக்கும். இதற்கு ஒரு உதாரணம் அந்த தங்க மீன் வெள்ளி மீன் வைத்திருக்கும் நாகப்பட்டினத்து சுவாமியின் படம். அங்கிருந்த அதிபத்த நாயனார் தனக்கு கிடைத்த ஒரே மீனான தங்க மீனையும் தயங்காமல் தினமும் பெருமானுக்கு அர்ப்பணித்து விட்டார். அப்படியே அவர் முக்தி அடைந்தார் என்பது புராணம் என்பதால் இப்படி அந்த ஊரில் உள்ள அத்தனை மீனவர்களும் அன்று மீன் பிடிக்க சென்று பாவனையாக தங்க மீன் வெள்ளி மீனை பிடிப்பதாக பாவித்து அதை எடுத்து வந்து சுவாமிக்கு சமர்ப்பிப்பார்கள். இப்படி அந்த ஐதீக விழாக்கள் பல இடங்களில் எல்லாருக்கும் நடக்கின்றன. பல ஊர்களில் தெருக்கூத்துக்கள் அந்தந்த நாயனாரின் சரித்திரத்தை நடத்தி காட்டுவதாக நடக்கின்றன. இப்படியெல்லாம் மக்கள் அவர்களை போற்றுகிறார்கள், வணங்குகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனுவல் ஒவ்வொரு கோயிலிலும் ஆண்டில் ஒரு முறையோ 2 முறையோ அத்தனை பேரையும் வெளியில் கொண்டு ஊர்வலமாக செல்வது. நம் மயிலாப்பூர் 63 என்பது மிகவும் புகழ் பெற்றது. இது போல பல ஊர்களில் நடக்கும். இந்த படம் கும்பகோணத்தில் 63 விழாவில் எடுத்தது. இப்பொழுது நாயன்மாரின் உருவங்களை பார்ப்போம். முதல் 3 படங்களில் இருப்பவர் சம்பந்தர், ஞான சம்பந்தர். அவர் பல விதங்களில் சித்தரிக்கப்படுகிறார். முதலில் அவரை கையில் பால் கிண்ணம் வைத்துக்கொண்டு ஒரு கையால் இறைவனை சுட்டி காட்டுவதாக, அதாவது அவர் திருமுலைப்பால், அம்பிகை திருமுலைப்பால் என்பதும் ஒரு ஐதீக விழா, அதுவும் நடக்கும் பல கோவில்களில். அவர் கையில் பால் கிண்ணத்தோடு இருந்தபோதுதான் அவருடைய தந்தையார் யார் கொடுத்த பால் என்று கோபத்தோடு கேட்க, அவர் தோடுடைய செவியன் என்று பாடி பெம்மான் இவன் அன்றே என்று சுட்டி காட்டினார் அல்லவா, அந்த சுட்டி காட்டும் விரலோடு இருக்கும் முதல் பார்க்கிறோம், முதல் விக்கிரகம். 2வது அதே விஷயத்தை அவர் குழந்தை என்பதால் நடனம் ஆடுவதாக காட்டி, இதுவும் கண்ணபிரான் போலவே இருக்கும். ஆனால் கண்ணன் கையில் வெண்ணெய் உருண்டையாக இருக்கும், இவர் கையில் அந்த சுட்டி காட்டும் முத்திரை இருக்கும். அதுதான் வித்தியாசம். மற்றபடி இவர் கண்ணன் போலவே இந்த அமைப்பு இருக்கும். 3வது கையில் தாளத்தோடு, இதுதான் நாம் அதிகமாக காணக்கூடிய ஞான சம்பந்தருடைய வடிவம். 2 கையிலும் தாளங்கள் வைத்து தாளம் போட்டு பாடிக்கொண்டிருப்பார். பொற்றாளம், இதுவும் இறைவன் அவருக்கு கொடுத்தது. பொன்னுக்கு ஓசை கிடையாது என்பதால் இறைவி அதற்கு ஓசை கொடுத்தாள் என்றெல்லாம் சுவாரஸ்யமான கதைகள் உண்டு. 4வது நாம் காண்பது காரைக்கால் அம்மையார். இவரும் எப்பொழுதும் கையில் தாளத்தோடு இருப்பார், பேயுருவம் பெற்றவர். சண்டேஸ்வரர், அவர் கையில் மழு ஆயுதம். மற்ற நாயன்மார் எல்லோரும் கை கூப்பியபடி இருப்பார்கள். அவர்கள் கையில் அல்லது தோளில் அவர்களுடைய தொண்டுக்கேற்ப ஏதாவது ஒரு குறியீடு இருக்கும். சண்டேசர் என்றால் மழு ஆயுதம்,
அப்பர் என்றால் அவருடைய படத்தில் நாம் உழவாரப்படையை பார்க்கிறோம். கண்ணப்பர் வில்லம்புடன் இருக்கிறார். ஏனாதிநாதர் அவர் ஒரு வீரர் என்பதால் கத்தியுடன் காணப்படுகிறார். முருகநாயனார் தோட்டம் நந்தவனம் வைத்து மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து தொண்டு செய்தவர் என்பதால் அவர் கையில் பூக்குடலை இருக்கிறது. இப்படி நாயன்மாரின் வடிவ சிறப்புகளை காணலாம். இப்பொழுது நாயன்மார்களின் சரித்திரங்கள் ஐதீக சிற்பங்களாக, அதாவது ஒரே ஒரு அவரை மட்டும் காட்டாமல் அந்த நிகழ்ச்சியையே குறிப்பிடும் வண்ணமாக எங்கெல்லாம் பார்க்க முடியும் என்று பார்ப்போம். சில கோயில்களின் தூண்களில், மண்டபங்களில் சில நாயன்மார் மிக அதிகமாக எல்லா இடங்களிலும் காண முடியும். உதாரணமாக கண்ணப்பர், நால்வர் அஃப்கோர்ஸ். எல்லா நாயன்மாரின் கதைகளும் தாராசுரத்தில் மிகவும் புகழ்பெற்ற அந்த பேனல்ஸாக, அந்த சிற்ப தொகுதிகளாக காண முடியும். புரிசை என்று காஞ்சிபுரம் அருகில் உள்ள கோவிலின் படம் அது, அந்த நீலக்கலர் சுவர். அதில் உள்ள நாயன்மார் சரித்திரங்கள், அதில் பெயர்களும் எழுதியிருப்பதால் அந்த கதை நமக்கு தெரிந்தால் அங்கே என்ன நடக்குது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். மற்ற 2 படங்களும் தாராசுரத்தில் உள்ள சிற்பங்கள். மேல் இருப்பது நமிநந்தி அடிகள். அவர் எண்ணெய் கிடைக்காததால் திருக்குளத்தின் நீரையே எடுத்து வந்து விளக்கேற்றினார் என்பது கதை. அந்த நீர்க்குளம், அதில் உள்ள மீன்கள், மலர்கள் எல்லாம் பார்க்க முடியும். இரண்டாவது கீழே இருப்பது மெய்ப்பொருள் நாயனார். அவரை ஏமாற்ற அவருடைய எதிரி சிவனடியார் வேடத்தில் வந்தபொழுது அந்த வேடத்தையே அவர் மெய்ப்பொருளாக கொண்டு அந்த எதிரியை கொல்ல வந்த தன்னுடைய மெய்க்காப்பாளன் தத்தன் என்பவன், அவர்தான் நடுவில் இருப்பவர், வாளை வீசிக்கொண்டு வருகிறவர். கீழே அமர்ந்திருக்கும் நாயனார் அடிபட்டிருந்தாலும் தத்தா நமர் என்ற புகழ்பெற்ற வாசகம் அதை சொல்லி, இவர் நம்மவர், இவரை நீ கொல்லாதே என்று தன்னுடைய மெய்க்காப்பாளனை தடுப்பதாக அவருடைய கையை நாம் பார்க்கலாம், உயர்ந்திருக்கும் கை. இப்படி அந்த நாயனாரின் வாழ்க்கையை மிக அழகாக அது ஒரே சிற்பத்தில், அதோடு அவர் அப்படி இறந்தபொழுது உடனே முக்தி கொடுக்க அங்கு வந்துவிட்டார் சிவபெருமான் நந்தி மீது, இடபத்தின் மீது தேவியோடு. இடபத்தின் மீது தேவியோடு வருவதுதான் அவர் முக்தி தருவதற்காக, அனுகிரகம் செய்வதற்காக வரும் கோலம். அவர் சோதனை செய்யும்போது தனியாக வருவார், ஆனால் அருள் செய்ய அம்பிகையோடு வருவார். இதே நாயன்மார் சரித்திரத்தை நாம் குடுமியான் மலையிலும் மேலே பிராகாரத்தை சுற்றி வரும்பொழுது மேலே மலை மேலே அது ரிஷபத்தில் சிவபெருமானும் அம்பிகையும், 2 பக்கத்திலும் நாயன்மார்கள் கைகூப்பி நிற்பதை பார்க்க முடியும். இது ஒரு அழகான சிற்பம். எப்படித்தான் அங்கு போய் செதுக்கினார்களோ என்று தோன்றும். சோழ மன்னர்களின் உள்ளத்தை மிகவும் கவர்ந்தவை நாயன்மார் சரித்திரங்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. ராஜராஜ சோழனுடைய காலத்து அந்த பெரிய கோவிலில் நாம் பார்த்தோம் ஏற்கனவே அந்த கைலாயம் செல்லும் காட்சி. அதை தவிரவும் அவர் தடுத்தாட்கொண்ட காட்சி, அவர் தில்லையில் சுந்தரமூர்த்தி நாயனார் வணங்கும் காட்சி, இப்படி பல காட்சிகள் அங்கு உண்டு. சண்டேச அனுகிரக மூர்த்தியை நாம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் கண்டிப்பாக பார்த்திருப்போம். தாராசுரத்தில் அவர் தாராசுரம் கோவிலை செய்தவர் ராஜராஜ சோழன், 2ஆம் ராஜராஜ சோழன். இவர் அனபாய சோழனுக்கு அடுத்தபடியாக ஆண்டவர். அதனால் இந்த தாராசுரம் கோயில்களை அவரே, இந்த ராஜராஜ மன்னனே சிறு வயதில் கேட்டிருப்பார், சேக்கிழாரை பார்த்திருப்பார். இந்த கோவில் சிற்பங்களை இப்போ நாம் பார்த்தோமே, அந்த சிற்பங்களையெல்லாம் சேக்கிழாரை பார்த்திருப்பார் என்று சொல்கிறார்கள். திருவொற்றியூரில் ஒரு கல்வெட்டு உண்டாம் ராஜாதிராஜ சோழன் காலத்தில். அதில் ஆளுடைய நம்பி ஸ்ரீபுராணம் என்பதை பங்குனி உத்தரம் 6ஆம் நாளில் ஏகாதசி என்ற புதன்கிழமை அன்று படம்பக்க நாயகர் கேட்டருளினார் என்று அந்த கல்வெட்டில் எழுதியிருக்கும். எங்கு என்றால் மகிழ மரத்தின் அடியில். இப்படி அந்த ஊர் பெருமானின் சன்னதியில் பெரிய புராணத்தை படிப்பது ஒரு வழக்கமாக இருந்தது என்பது அந்த கல்வெட்டிலிருந்து தெரிகிறது. அதற்கு பிறகு வந்த 3ஆம் குலோத்துங்கனுடைய அவர் கட்டிய கோயிலான திரிபுவனம் கோவிலில் இந்த 2 சிற்பங்களை பார்க்கலாம். கோபுரத்தில் நாம் நுழையும் போது 2 பக்கமும் யானை மேல் சுந்தரரும் சேரமானும் குதிரை மேல் போவதை பார்க்கலாம். இப்போது அந்த பழைய காலத்து ஓவியங்களை பார்த்தோம். சென்ற நூற்றாண்டில் வந்த பல வச்சன நூல்களில் இது போன்ற கோட்டோவியங்கள் பல காண முடியும். இதில் காரைக்கால் அம்மையாருடைய கோட்டோவியத்தை பார்க்கிறோம். தன்னுடைய கணவருக்கு அவர் இறைவன் கொடுத்த அந்த மாங்கனி அற்புத மாம்பழத்தை கொண்டு தருகிறார்.
கீழே இருப்பவை அந்த அறிவாள் தாயர் கதை மற்றும் இளையான்குடி மாறனுடைய கதை சித்திரலேகா என்ற ஓவியர் வரைந்தது. மற்ற இரண்டும் நந்தனாருடைய நந்தி விலகும் அந்த சித்திரமும் சுந்தரமூர்த்தி நாயனார் கலிக்காம நாயனாரை சந்திக்கும் அந்த ஓவியம், இவையெல்லாம் எஸ். ராஜம் என்ற இசை வல்லுனர், அவர் ஓவியரும் கூட. அவர் வரைந்த 63 நாயனார் சரித்திரங்களிலிருந்து எடுத்தது. அந்த நூல் அவருடைய ஓவியங்களும் அந்த நாயனாரின் சரித்திரத்தோடு ராமகிருஷ்ணா மட் போட்ட புத்தகமாக இப்பொழுதும் கிடைக்கும். எஸ். ராஜம் வரைந்த அத்தனை நாயன்மாரின் படங்களும் மிகவும் அருமையான படங்கள் எல்லாமே. இப்பொழுது நாம் விரைவாக பிற்கால முற்கால இலக்கியங்களில் நாயன்மாரின் சரித்திரங்கள் எங்கு வருகின்றன என்று பார்ப்போம். சுந்தரருக்கும் முற்பட்ட காலத்தவரான சம்பந்தர் தன்னுடைய தேவாரங்களில் கண்ணப்பர், முருகநாயனார், நீலநக்கர், சிறுத்தொண்டர், மங்கையர்க்கரசி, குலச்சிரி இவர்களை மிகவும் பாராட்டி தன்னுடைய தேவாரத்தில் வைத்துள்ளார். அப்பரும் அதே போல கண்ணப்பர், சண்டேஸ்வரர், சிலந்தியாக முற்காலத்தில் சிவபெருமானை திருவானைக்காவில் பூஜை செய்த அந்த சிலந்தி கோச்செங்கணனாக பிறந்தது. அந்த செங்கனார் அவருடைய கதை, அப்பூதி அடிகள் அவரை பற்றி, நமிநந்தி இவர்களையெல்லாம் அப்பர் பாராட்டி பாடியுள்ளார். சுந்தரர் திருத்தொண்டத் தொகை தவிர மற்ற பாடல்களிலும் சம்பந்தர் அப்பரை புகழ்ந்துள்ளார். கோட்புலி, கண்ணப்பர், இப்படி பல நாயன்மாரின் பெயரை நாம் தேவாரங்களிலேயே காண முடியும். ஆதிசங்கராச்சாரியார் தன்னுடைய ஒரு பாடலில் கண்ணப்பரை பற்றி பாடியுள்ளார். பட்டினத்தார் பாடலில் நிறைய நாயன்மாரின் பெயர் வரும். அருணகிரிநாதரின் திருப்புகழிலும் நாயன்மாரின் பெயர்கள் காணப்படும், சரித்திரங்கள் வர்ணிக்கப்படும். ஊத்துக்காடு வெங்கடகேவி எழுதிய ஒரு பெரிய கீர்த்தனை ஆளாவதென்னாளோ, அதில் 63 பேர்களும் அழகாக அதில் சேர்க்கப்பட்டிருக்கும். மிகவும் அழகான பாடல் அது. முத்துசுவாமி தீட்சிதர் கர்நாடக மும்மூர்த்திகளில் ஒருவரான தீட்சிதருடைய ஒரு கீர்த்தனை சுந்தரமூர்த்திம் ஆஸ்ரயாமி என்று டக்கா ராகத்தில் அமைந்தது. சுந்தரமூர்த்தி நாயனார் மேல், இருவரும் திருவாரூரை சேர்ந்தவர்கள் அல்லவா, அதனால் அந்த அன்பினால் அவர் சுந்தரமூர்த்தியின் மீது ஒரு பாட்டு பாடியுள்ளார். ராமசாமி சிவன் என்ற போன நூற்றாண்டின் ஒரு வாகேயக்காரர் பெரிய புராண கீர்த்தனைகள் என்று பெரிய புராணத்தையே பல பாடல்களாக, எப்படி நந்தனார் சரித்திரத்தை கோபாலகிருஷ்ண பாரதியார் கொடுத்திருந்தார், அதிலிருந்து சில பாடல்களை பார்த்தோமோ அதுபோல் எல்லா நாயன்மாரின் கதைகளையும் இவர் கொடுத்துள்ளார். அந்த சிவானந்த லஹரி பாடல் டைம் இருக்கா எவ்வளோ? ஆதிசங்கரர் என்ன சொல்கிறார் என்றால், பக்தி என்னதான் செய்யாது, ஒரு வேடனையே பக்தர்களுக்கெல்லாம் தலை சிறந்தவனாக சிகாமணியாக மாற்றிவிட்டதே. மார்காவர்த்தித பாதுகா பசுபதேகே அங்கஸ்ய கூர்ச்சாயத்தே. இங்குமங்கும் தெரிந்த அந்த பாதுகை சிவபெருமானுடைய அங்கத்தின் மீது பவித்திரமான தர்பை போல ஆகிவிட்டது. கண்டூஷாம்பு நிஷேச்சனம் புரரிப்போகோ திவ்யாபிஷேகாயத்தி. வாயில் வைத்து கொப்பளித்த ஜலம் திவ்ய அபிஷேகமாகிவிட்டது. கிஞ்சித் பக்ஷித மாம்சசேஷ கபலம் நவ்ய உபகாராயத்தி. கொஞ்சம் கடித்து பார்த்து கொடுத்த அந்த மாம்சம் புதிய நைவேத்தியமாகிவிட்டது. பக்தி கிம் ந கரோதி அஹோ வனச்சரோ பக்தாவதம் சாயத்தே. அஹோ என்றால் ஆஹா, இந்த வனச்சரன், இந்த வேடன் பக்த அவதம்சன், பக்தர்களுக்கெல்லாம் தலையில் வைக்கக்கூடிய ஆபரணமாக ஆகிவிட்டானே என்று அழகான பாடல், அழகான ஸ்லோகம் சிவானந்த லஹரியில். பட்டினத்தாருடைய ஒரு பாடல், இதில் அவர் 3 நாயன்மாரை பெயர் சொல்லாமல் குறிப்பால் உணர்த்துகிறார். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லன், தொண்டு செய்து நாளாரில் கண் இடந்து அப்ப வல்லேன் அல்லன், நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பனுக்கே. இந்த பெரியோர்களின் மனோதிடம் பக்தி எல்லாம் எனக்கு இல்லையே, நான் எப்படி போய் ஒரு பக்தன் என்று சேர்ந்து கொள்ள முடியும் என்று முதலில் சொல்வது சிறுத்தொண்ட நாயனார், அடுத்தது திருநீலகண்டர், பிறகு கண்ணப்பர். இவர்கள் பெயர்களை அவர் சொல்லாமல் சொல்லி, அதனால் இன்னும் அதிக ஏற்றம். அருணகிரிநாதருடைய மிகவும் புகழ்பெற்ற நாதவிந்து கலாதி என்ற திருப்புகழ் இந்த தீபாராதனை சமயத்தில் நாம் கேட்டிருப்போம் நிறைய. அதில் ஒரு அடி,
ஆதரம் பயில் ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாளினில் ஆடல் வெம்பரி மீதேரிமா கையிலையில் ஏகி ஆதி அந்த உலா ஆசு பாடிய சேரர் என்று பாடுகிறார். அதாவது சேர நாட்டை சொல்லும்பொழுது எப்படிப்பட்ட சேர நாடு? இந்த சேரமான் வாழ்ந்த சேர நாடு. அவர் யார் என்றால் ஆரூரரோடு தோழமை கொண்டு ஆடல் வெம்பரி தன்னுடைய வலிமை மிக்க குதிரை மீது ஏறி கைலாயம் வரை சென்று அங்கே ஒரு நூலையும் இயற்றினார். திருக்கைலாய ஞான உலா, அதை தான் இவர் ஆதி அந்த உலா என்று சொல்கிறார். அதை பாடிய அந்த சேரர் நாம் அந்த ராஜராஜேஸ்வரம் கோவிலில் பார்த்த அந்த ஓவியத்தை நாம் புரிந்து கொள்ளும் வண்ணம் அழகான ஓவியமாக தீட்டியுள்ளது பெரும் ஓவியரான திரு மணியம் அவர்கள். அவருடைய குடும்பத்தாரின் அனுமதியோடு இந்த படத்தை இங்கு சேர்த்துள்ளேன். இந்த காட்சியை அப்படியே விவரிக்கும் படமாக அது உள்ளது. இதை தவிர அருணகிரிநாதர் இன்னும் பல நாயன்மாரின் கதைகளை சில சமயம் நேர்முகமாக சில சமயம் மறைமுகமாக எல்லாம் சொல்லியுள்ளார். சம்பந்தர், மங்கையர்க்கரசி, நின்ற சீர் நெடுமாற நாயனார், கண்ணப்பர், சிறு தொண்டர், நீலகண்ட யாழ்ப்பாணர் இவர்களையெல்லாம் தன் திருப்புகழில் குறிப்பிட்டுள்ளார். இந்த கர்நாடிக் மியூசிக், இந்த கர்நாடக சங்கீதத்தின் பாட்டுகளை ஏற்கனவே பார்த்துவிட்டோம். கடைசியாக இப்பொழுது பெரிய புராணத்தை உரைநடையில் எப்படியெல்லாம் வாசிக்கலாம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீ ஆறுமுக நாவலர் என்ற சைவ பெரியார் முதலில் வச்சனமாக பெரிய புராணத்தை ஒரு நூலாக வெளியிட்டார். அதை கூட நாம் இப்பொழுது சைவம்.orgயில் போய் படிக்கலாம். ரிஷிகேஷை சேர்ந்த சுவாமி சிவானந்தா த 63 நாயனார் செயின்ட்ஸ் என்ற ஒரு நூல் ஆங்கிலத்தில் அவர்களுடைய சரித்திரத்தை மிக அழகாக கொடுத்துள்ளார். தமிழ் புலவரான வாகீச கலாநிதி கீவா ஜெகநாதன், சைவ பெரியார் என்று கருதப்படும் நிறைய பேரால் 64வது நாயனார் என்றெல்லாம் போற்றப்படும் கிருபானந்த வாரியார், அவர் எழுதிய நூல் அந்த சிவனருட்செல்வர் என்பது. இப்படி பல உரைநடை நூல்கள் இப்போது உள்ளன. அதை தவிர 1948 சிவக்கவிமணி C.K. சுப்பிரமணிய முதலியார் என்ற ஒரு பெரியவர் எழுதிய ஒரு பெரிய புராண உரை வெளியிடப்பட்டது. மேக்னம் ஓப்பஸ் என்று தான் அதை சொல்ல வேண்டும். அதை அவர் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக எழுதினார். அதையே வைத்து எழுதினார் என்று சொல்வார்கள். இதை பற்றி நான் இன்னொரு சுவையான சம்பவம் கேள்விப்பட்டேன். காஞ்சி மகாபெரியவருடைய பக்தர்களின் அனுபவங்களை அவர் சொல்லும்பொழுது, இப்படி பக்தர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கும் பொழுது பெரியவர் நிறைய சாஸ்திரங்கள் காவியங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் மகா பண்டிதர்கள் எல்லாம் பாஷ்யங்கள் எல்லாம் எழுதியிருக்கார்கள். உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதை போல் இந்த காலத்தில் எழுத முடியுமா என்று அந்த பக்தர் கூட்டத்தை கேட்டாராம். அவர்கள் எல்லோரும் அந்த காலத்தில் பாஷ்யங்கள் எழுதிய எத்தனையோ பண்டிதர்கள், இப்பொழுது அதெல்லாம் அதே போலெல்லாம் எழுத முடியாது என்று பதில் சொன்னவுடன், ஏன் நீங்கள் எல்லாம் C.K. சுப்பிரமணிய முதலியாருடைய பெரிய புராண உரையை பற்றி கேள்விப்பட்டதில்லையா? அது அந்த பாஷ்யங்களுக்கு சமமான நூல் என்று சொன்னாராம். இது கேட்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. கடைசியாக இந்த திருத்தொண்டர்களின் கொள்கைகள், அவர்களுடைய வேல்யூஸ் எது என்று பார்த்தால் திடபக்தி, தொண்டு செய்வதில் அப்படி ஒரு திடமான ஒரு ஈடுபாடு, உலகத்தை துச்சமாக மதித்து திடபக்தி செய்யக்கூடியவர்கள், அகப்புற பற்றுக்கள், அதாவது நான் எனது உடல் பற்று பொருள் பற்று என்றும் சொல்லலாம், அதையெல்லாம் அவர்கள் விட்டவர்கள். அதனால் அவர்களுடைய கொள்கை பற்றை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய கொள்கை பற்றெல்லாம் இது நடைமுறைக்கு சாத்தியமாகுமா, இதை நம் குடும்பத்தினர் என்ன சொல்வார்கள், உலகம் என்ன பேசும் என்ற எண்ணங்களால் நம்முடைய கொள்கை பிடிப்பெல்லாம் வலு இழந்து போகின்றன. இப்படி இல்லாமல் இதை பற்றி எதுவும் கவலைப்படாமல் கொள்கையில் திடமாக இருந்தவர்கள் நாயன்மார். அதனால்தான் அவர்கள் நம் போன்ற சாதாரண மக்களுக்கும் அவர்கள் கதைகளை கேட்கும்போது ஒரு ஈர்ப்பும் ஒரு உத்வேகமும் வரும். நிறைய பெரியோர்கள், வள்ளலார், ரமண மகரிஷி, சுவாமி சிவானந்தர் போன்ற பெரியோர்கள், இவர்களெல்லாம் எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ நன்மை செய்தவர்கள், யாருக்கும் தீங்கு நினைக்காத அருளாளர்கள். இவர்களே நாயன்மார்களை இவ்வளவு உயர்த்தி போற்றும் பொழுது உலக வாழ்க்கையில் இருக்கும் நாம் நம்முடைய புத்தியை கொண்டு நாயன்மார்களை விமர்சனம் செய்யக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதையும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் ஒரு கருத்தாக.
அறம், பொருள், இன்பம், வீடு என்ற வாழ்க்கையின் பயன்களில் பொருள், இன்பம் இவற்றை நாம் எல்லோரும் இயற்கையாகவே நாடுவோம். அதை நமக்கு யாரும் சொல்லித்தர வேண்டாம். பொருள் என்றால் அதில் பணம், புகழ், பதவி எல்லாமே சேர்ந்தது இன்பம். இவற்றை நாம் நாடுவதால் அதை நெறிப்படுத்த அறம் தேவையாக இருக்கிறது. அதற்கு தான் அறநூல்கள் எல்லாம் இயற்றப்பட்டன. நாயன்மார்கள் பொருளையும் இன்பத்தையும் விட்டவர்கள். அவர்கள் வீடு நிலைக்கு சென்றவர்கள். வீடு கூட வேண்டாம் என்ற அளவுக்கு பக்தியில் நின்றவர்கள். அதனால் அவர்களுக்கான அறம் என்பது வேறு விதமான அறம், அது வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்ல வேணும். அதனால் அவர்கள் செய்யும் காரியங்கள் இறைவனுடைய தூண்டுதலால் அவர்களுக்கு அந்த நிலையில் இருப்பதால் செய்யும் தொழில்கள் என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்பதும் என்னுடைய ஒரு வேண்டுகோள். இப்படி அந்த நாயன்மாருடைய சரித்திரங்கள் எப்படியெல்லாம் பரவின என்பதை பார்த்தோம். இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி திருமதி ரஜினி. மிக நேர்த்தியான உரை. மூல நூல்களிலிருந்து தொடங்கி அதற்கு பிறகு ஓவியங்கள், சிற்பத் தொகுதிகள் இதிலிருந்தெல்லாம் மேற்கோள் காட்டி, பிறகு பிற்கால இலக்கிய நூல்கள் அங்கு சென்று தற்கால நூல்கள் வரை ஒரு 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 ஜேர்னி, ஒரு மிக விரிந்த ஒரு பார்வை எங்களுக்கு அளித்த ரஜினி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. கூடுதல் போனஸாக ஓரிரு பாடல்களையும் பாடி காட்டினார். நன்றி. நேரம் குறைவாக இருப்பதனால நாங்கள் கேள்வி பதில் வச்சுக்கல. எங்களுடைய அனைத்து பேச்சாளர்களும் லஞ்ச் டைம்லையும் பிரேக் டைம்லையும் இருப்பாங்க. உங்களுடைய கேள்விகளை நீங்கள் அப்போது அவர்களோடு தனியாக கேட்கலாம். இது முதலே சொல்லியிருக்கணும், ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும். நீங்கள் எல்லோரும் நல்லா கவனிக்கிறீங்க தெரியும். ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு லைட்டன் அப் ஒரு குவிஸ், ஒரு 2-3 கேள்வி தான், அதோடு நிறுத்திடலாம் அவங்களுடைய பேச்சிலேருந்து. வகை நூல் எனப்படுவது எது? யாருக்கு ஆன்சர் தெரியுமோ முதல்ல கை தூக்கிடுங்க. வகை நூல் எனப்படுவது எஸ், திருத்தொண்டர் திருவந்தாதி. தேங்க்யூ. நாயன்மார்களுடைய குறிப்பு முதலில் இடம்பெறும் நூல் எது? தெரிஞ்சவங்க முதல்ல கையை தூக்கிடுங்க. அறிஞர்களுக்கு இந்த குவிஸ் கிடையாது. கோபுலாம் கை தூக்கக்கூடாது. இது சாமானியர்களுடைய. சரி, தேவாரம், சுந்தரமூர்த்தியுடைய தேவாரத்தில் முதலில் இடம்பெறுகிறது. திருத்தொண்டர் தொகை. நரசிம்மவர்மன் வாத்தாபியை படையெடுத்த போது அவனுக்கு உதவியாக இருந்த நாயனார் யார்? கை தூக்கிடுங்க. எஸ் மேடம், சிறுத்தொண்ட நாயனார். வெரி குட், வெரி குட். கடைசி கேள்வி. பல சிற்பங்களை பார்த்தீங்க நீங்க. கத்தியுடன் காணப்படுபவர், நிறைய பேருடைய குறியீடு பார்த்தீங்க நீங்க. கையில் அவர் ஏந்திருக்கும் ஆயுதம் கத்தியுடன் ஏந்திருப்பவர். எஸ், ஏனாதி நாயனார். வண்டர்ஃபுல், நல்லா கவனிச்சிருக்காங்க. நன்றி. திருமதி ரஜினி அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசை வழங்க திரு கோபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே.
Filter.